வாய்ஸ் ஆஃப் சவுத் நேர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் பத்திரிகையாளர் திரு கார்த்திகேயன் அவர்கள். வணக்கம். வணக்கம். தி இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ஒரு ஆர்டிக்கல் நடுப்பக்கத்தில் வெளியாகிருக்கு. சம்மர் ஆஃப் டிஸ்கண்டன்ட் இந்த ஹிந்தி ஹார்ட்லேண்ட் அப்படின்ற தலைப்பில் அந்த ஆர்டிக்கல் வெளியாகிருக்கு. அது கிட்டத்தட்ட ஒரு ரிப்போர்ட் மாதிரி தான் இருக்குது. ஹிந்தி ஹார்ட்லேண்டில் பிஜேபிக்கு மிகப்பெரிய ஒரு அதிருப்தி நிலவுகிறது மக்கள் மத்தியில் அப்படின்னு அதில் சொல்ல வராங்க. பல காரணங்கள் அடுக்கியிருக்காங்க ஏன் அப்படி நடக்குது அப்படின்னு. குறிப்பாக யூபியிலேயே மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பின்னடைவு இருக்கிறது பிஜேபிக்கு அப்படின்ற கருத்துக்களும் அதில் இருக்கு. ஒரு பத்திரிகையாளர் நீங்க எப்படி அதை பார்க்குறீங்க? நானும் அந்த கட்டுரையை பார்த்தேன். நகுல் சிங் சானின்னு சொல்லிட்டு ஒரு இண்டிபெண்ட் டாக்குமெண்ட்ரி மேக்கர், ஒரு ஃப்ரீலான்ஸ் ஜேர்னலிஸ்ட் ஒருத்தர் வந்து ட்ராவல் பண்ணி, அதாவது அவர் ஒரு 14 தொகுதிகளுக்கு குறைந்தபட்சம் ஒரு பாராளுமன்ற தொகுதிக்கு 2 சட்டமன்ற தொகுதின்ற விகிதத்தில் 14 பாராளுமன்ற தொகுதிகளில் உத்தரப்பிரதேசத்தில், அதாவது தேர்தல் நடந்து முடிந்த தொகுதிகளுக்கு பயணம் செஞ்சு அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட எல்லாம் உரையாடி அங்கே மக்களோட மனநிலை என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்டென்சிவாக ட்ராவல் பண்ணிட்டு ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு இந்தியன் எக்ஸ்பிரஸ். நீங்கள் சொன்னது போல் அதில் அவரை சொல்லக்கூடிய விஷயம் என்பது வந்து முக்கியமாக 2 விஷயத்த சொல்கிறாரு. ஒன்று, மோடி வேவ் என்பது இல்லை உத்தரப்பிரதேசத்தில். அதே போல் வந்து என்டிஏவுக்கும் ஒரு வேவ் இல்லை, இந்தியாவுக்கும் ஒரு வேவ் இல்லை. அதுக்குமே ஒரு வேவே கிடையாது, வேவ் இல்லாத ஒரு தேர்தலாக இருக்குது. அதே போல் ஒரு தேசிய அளவில் 2014 வளர்ச்சி, ஊழலுக்கு எதிரான ஒரு முழக்கம், அதே போல் வளர்ச்சின்றத குஜராத் மாடலை முன்வைத்து தான் மோடி தலைமையிலான பாஜக அந்த பெரிய முழக்கத்தை முன்வைத்து தான் வந்தாங்க. அப்போ அது தேசிய அளவில் அது ஒரு முழக்கமாக இருந்துச்சு. 2019 நமக்கு எல்லாரும் தெரியும், புல்வாமா பாலக்கோட்டுக்கு அப்புறம் வந்து தேச பாதுகாப்பு என்பது தான் பிரதான இஷ்யூவாக வந்து முக்கியமான இஷ்யூவாக வச்சு அந்த தேர்தல் நடந்தது. தேசிய அளவில் அது ஒரு நரேட்டிவ் தான். இந்த தேர்தலில் வந்து 3வது முறையாக பிரதமர் மோடி வந்து மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று பாஜக சந்திக்கக்கூடிய தேர்தலில் அந்த மாதிரி ஒரு நேஷனல் நரேட்டிவ் இல்லை அப்படின்றத அவர் சொல்கிறார். அது நம்ம ஏறக்குறைய இதே நானே வந்து சில நேரங்களில் சமீப காலத்தில் சொல்லிட்டு தான் இருக்கேன். தேசிய அளவில் இந்த தேர்தலில் ஒரு நேரேட்டிவ் பாஜகவால் செட் பண்ண முடியல. மாறா இந்தியா கூட்டணி செய்கிறாங்க. பாஜக வந்து தேசிய அளவில் இந்த பாலக்கோட் புல்வாமா எப்படி வந்து தேச பாதுகாப்பு இல்லை வளர்ச்சி ஊழலுக்கு எதிரான முழக்கம் அப்படின்னு சொல்லி வைத்தாங்களோ 2014-19 அதுபோல் தேசிய அளவில் ஒரு முழக்கத்தை, ஒரு நேரேட்டிவாக அவர்களால் இந்த தேர்தலில் செட் பண்ண முடியல. அப்போது மாநிலத்திற்கு மாநிலம் ரொம்ப இந்த தேர்தலை பொறுத்தவரை அப்போ அந்த வேவும் இல்லை, மோடிக்கு ஆதரவான ஒரு அலையும் இல்லை. இவர் ஆதித்யநாத் சொல்கிறது போல் மோடி சுனாமி இனாமி எல்லாம் அங்கே தெருவில் ஒன்றும் இல்லை. உத்தரப்பிரதேசத்தில், வட இந்தியாவிலேயே இல்லை, தென் இந்தியாவில் சொல்லவே வேண்டாம். அப்போது அங்கே வந்து ஒரு மோடிக்கு ஆதரவான அலையும் இல்லை, என்டிஏவுக்கும் அலை இல்லை, இந்தியா கூட்டணிக்கும் ஒரு பெரிய அலை இல்லை. ஒரு அலை இல்லாத தேர்தலாக இருக்குதுன்றத ஏறக்குறைய எல்லா தரப்பில் இருக்கக்கூடிய அரசியல் விமர்சகர்களும் போல் பண்டிட்ஸு இல்லை அரசியல்வாதிகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தேர்தல் தான் இந்த தேர்தல். அப்போ இல்லாத பட்சத்தில் வந்து நேஷனல் நரேட்டிவ் இல்லாதப்போ லோக்கல் பிரச்சனைகள், ஒவ்வொரு மாநிலம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து தான் வந்து தலை தோங்கி இருக்கு. அதுதான் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. அதை நம்ம பார்க்குறோம். அதனால தான் இந்த தேர்தலில் வந்து மாநில கட்சிகள் தான் பிஜேபிக்கு காங்கிரஸை விட பெரிய எதிரிகளாக இருக்கிறாங்கன்னு நான் ஏற்கனவே வந்து சில காணொலிகளில் வந்து நேர்காணலாம் சொல்லியிருந்தேன். அப்போது அது போல தான் வந்து இந்த லோக்கல் இஷ்யூஸ் பெரிய பிரச்சனையாக இருக்குது. அந்த விதத்தில் இந்த நகுல் சிங் சானி வந்து அவர் பயணம் செஞ்சப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, அங்கே விவசாயிகளுடைய அதிருப்தின்றது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்றார். அதுவும் குறிப்பாக அங்கே பழைய யூபிஏ ஆட்சியில் 1 and 2 கிடைத்ததை விட கரும்புக்கோ இல்லை மித்த பயிர்களுக்கோ கிடைக்கக்கூடிய விலை என்பது அந்த அளவுக்கு உயரலை. இன்னொன்று, விலைவாசி அந்த இது சொல்கிறோம் இல்லையா, ஃபர்டிலைசர் உரத்தினுடைய விலையும் அதே ஏறக்குறைய அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் அதனுடைய குவான்டிட்டி அளவுன்றது குறைஞ்சிருச்சு. அப்போ எப்படி பார்த்தாலும் அதோட விலையும் அதிகன்றது தான் நம்ம ஏற்றுக்கிறோம். அப்போது இந்த சூழலில் விலை கிடைக்கவில்லை, உரங்களோட விலை வந்து உயர்ந்திருக்குது மோடி ஆட்சியில். இந்த சூழலில் அவர்களுக்கு பெரிய இன்னொரு இடியாக இருக்கிறது வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த மாடு பிரச்சனை, இந்த கவு பாலிடிக்ஸ் இருக்கு இல்லையா. எது வந்து பாஜகவிற்கு ஆதரவாக இருக்கிறது என்று அவர்கள் நினைக்கிறார்களோ, எந்த மாடை வந்து கொன்றால் வந்து நாங்கள் தலைகீழாக தொங்க விடுவோம் அப்படின்னு சொல்லி அமித்ஷா சொன்னார் இல்லையா முந்தா நாள். அப்போது அது வந்து அவர்களுக்கு இங்கே வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குது. உத்தரப்பிரதேசத்தில் ஹிந்துத்துவ ஹார்ட்லேண்ட்னு சொல்லக்கூடிய ராமர் கோயில், அயோத்தி, இந்துத்துவ அரசியலே வந்து மைய புள்ளியான லேபரட்டரின்னு கருதக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் அது பாஜகவுக்கு ஒரு பிரச்சனையாகவே இருக்குது. அது விவசாய பழங்குடியினர் மக்கள் மத்தியில் அப்படின்னு சொல்லி பார்க்க முடியுது. அதாவது பாஜகவினுடைய ஆதரவு வட்டமாக இருக்கக்கூடிய பிராமணர்கள் மற்றும் பனியாக்கள் அங்கே இருக்கக்கூடிய அதே போல் தாக்கூர் சமூகங்களில் கூட
அவர்கள் ஆதரவு வட்டம் இன்னும் அப்படியே இன்டாக்டாக இருந்தாலும் கூட அதில் விவசாயிகளாக இருக்கக்கூடிய பெரும்பான்மையினர் என்னென்னா இந்த ஸ்ட்ரே கேட்டல்னு சொல்லக்கூடிய இந்த விவசாயிகள்கிட்ட இருக்கக்கூடிய ஆண் மாடுகள் இருக்கும் இல்லையா, பசு இல்லாதது இல்லை பசுவாக இருந்து அது கறவைகள் வந்து ஒரு காட்டத்தில் வந்து அது இதற்கு மேல் வந்து பால் சுரக்காத மாடுகளாக இருக்கும், இல்லை ஆண் மாடுகளாக இருக்குல்ல, காளை மாடுகள் இருக்குல்ல, அது வந்து ஒரு இது விவசாயிகளை பொறுத்தவரை அது வந்து அடிமாட்டிற்கு போகும்பொழுது என்னன்னா வந்து அதற்கு ஒரு வருமானம் கிடைச்சிட்டு, ரெண்டாவது அவர் டிஸ்பென்ஸ் பண்ணுறதுல அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. இன்றளவும் அதிகமான வந்து இந்தியாவு தான் வந்து லார்ஜஸ்ட் பீஃப் எக்ஸ்போர்ட்டர். அதில் பெரும்பாலான மாடுகள் வதை செய்யப்படக்கூடிய மாநிலம் வந்து உத்தரப்பிரதேஷ் தான். அதுதான் வந்து புள்ளி விவரம். ஆனால் அங்கே வந்து இந்த பசுவை வதை செய்யக்கூடாதுன்னு வந்து யோகி வந்ததுக்கு அப்புறம் அந்த ஆட்சி வந்து அதற்கான தடையெல்லாம் கொண்டு வந்து பிரச்சனை கொடுத்துருக்காங்க. கவு ஷெல்டர், அதான் கவு ஷெல்டர் கொடுத்துருக்காங்க. கவு ஷெல்டர் கொடுத்து அதற்கு வந்து ஒரு தொகையை வந்து இது போல அந்த இழப்பீடு ஏற்பது, அந்த அந்த என்ன பிரச்சனைனா அந்த வெட்டாமல் இருக்கக்கூடிய அந்த சுத்தி தீய இருக்கக்கூடியல, அது அடிமாட்டுக்கு அனுப்பாத மாடுகள் இருக்குல்ல, விவசாயிகளுக்கு பயனளிக்காத மாடுகள் அந்த விளைநிலங்களுக்குள்ள பூந்து அந்த பயிர்களை வந்து சேதம் செய்வது இல்லை தின்று அழிப்பது அப்படின்றது அங்கே ஒரு பெரிய பிரச்சனை. அதற்கு எதிராக வந்து அவர் விவசாயிகள் ஏதாவது நடவடிக்கை எடுத்தால் இந்த பசுக்காவலர்களோட பெரிய பிரச்சனை வருது. அரசு வந்து சட்டம் வேற வச்சிருக்கு. அதனால அதற்கு எதிராக வந்து வேளாண் குடிமக்களால் பெரிய அளவிற்கு வந்து அவர்களால் போராட முடியல. அப்போ வந்து இவர்கள் கொடுக்கக்கூடிய தொகை என்பது 3 மாதத்துக்கு வந்து மாதத்துக்கு 500 ரூபான்னு 1500 ரூபான்னு கொடுக்குறாங்க. அந்த தொகைன்ற வந்து ஏற்படுற இழப்புக்கு வந்து ஈடு செய்யறதுக்கு சுத்தமாக பத்தலை. அப்போ இந்த பிரச்சனை நீண்ட கால பிரச்சனை. உத்தரப்பிரதேசத்தில் குறிப்பாக கடந்த ஒரு 7 ஆண்டுகளாக இவர் ஆதித்யநாத் ஆட்சியில் வந்து யோகி ஆட்சியில் பெரிய பிரச்சனையாக இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் அதை சரி செய்யவே இல்லை. அந்த தீர்வு காணப்படாதனால என்ன ஆகுதுன்னா, அந்த வேளாண் பெருங்குடி மக்களாக இருக்கக்கூடியவர்கள் வந்து பெரிய அதிருப்தியில் இருக்காங்கன்னு அங்கே பயணித்து அவர் செய்தி எழுதுறார். ஏற்கனவே இந்த கருத்து வந்து பரவலாக இருக்கு. அதுபோக வந்து ஏற்கனவே ஜாட் அதிகமாக வேளாண் விவசாயத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய ஜாட் சமூகமும் சரி, அவர்கள் போராட்டத்திலையும் நம்ம பார்த்துருக்குறோம். அவர்களுக்கு வந்து ஏற்கனவே அந்த விவசாயிகளை வேளாண் போராட்டத்தை வந்து கையாண்ட விதத்தில் வந்து அந்த மேற்கு யூபின்னு சொல்லக்கூடிய அந்த வெஸ்டர்ன் யூபியில் அவர்களுக்கு பெரிய அதிருப்தி பாஜக மேலே ஏற்கனவே இருக்கு. இந்த முறை அவர்கள் பாஜகவிற்கு பெரிய ஒரு சிக்கலாக இருப்பார்கள் அந்த வாக்குகள் அப்படின்றதே ஏற்கனவே ஒரு விஷயம். அதற்கூட வந்து மித்த சமூகங்களும் பாஜகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய சமூகங்களும் கூட, அந்த பிராமன் பனியார் சமூகங்கள் கூட இந்த முறை வந்து அவர்கள் இந்த வேளாண் குடிமக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையால் அவர்களும் பெரும் அதிருப்தியில் இருக்கார்கள். இதற்கு சேற்றார் போல வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ரஜபுத்துகள், அதுவும் குறிப்பாக மேற்கு யூபியில் அந்த பரஷோத்தம் ரூபாலா உத்தரப்பிரதேச குஜராத்தில் பேசினார் இல்லையா, ரஜபுத்துகளுக்கு எதிராக பேசி அங்கே வந்து அவர்கள் பெரிய அளவில் வந்து பாஜகவிற்கு எதிராக அவருடைய கேண்டிடேட்டை வந்து திருப்பி வாங்கல. ரூபாலா போட்டியிட்டால் நாங்கள் வாக்களிக்க மாட்டோம், பாஜக எதிராக வாக்களிப்போம்னு சொன்னாங்க இல்லையா, அதையும் மீறி அவர் மன்னிப்பு கேட்டு விட்டார். அவர் போட்டியிடுவார், அவர் போட்டியிடுறாரு. அப்போ அந்த ரஜபுத்துகளுடைய அங்கே குஜராத் தாக்கம் வந்து மேற்கு யூபியிலையும் பார்க்க முடியுது. அது மத்திய யூபியிலும் கிழக்கு யூபியிலும் அவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவதாக தெரியலை. அது அந்த அளவுக்கு கணிக்க முடியல. ஆனால் மேற்கு யூபியில் நிச்சயமா அது ஒரு பாதகத்தை ஏற்படுது. இந்த இடைப்பட்ட காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மாயாவதி தனியாக நிற்பது என்பது மீண்டும் வந்து ஒரு சிக்கலை ஏற்படுத்துது. 2019 மாயாவதியும் அகிலேஷ் யாதவும் பிஎஸ்பி எஸ்பி சேர்ந்து நின்னப்போ அந்த இவர்களுக்கு வாக்களிக்காத ஒரு கணிசமான பட்டியலின மக்கள் சமூகம் இருக்கு இல்லையா, அவர்கள் பாஜக பக்கம் போனாங்க. இன்னைக்கு என்ன சூழலாக இருக்குன்னா 2 பிரச்சனைகள் ஏற்படுது. ஒன்று, மாயாவதி வந்து இந்த கடந்த 5 ஆண்டுகளில் அவர்களுக்கான அரசியல் முக்கியத்துவம்ன்றது மிக மிக குறைந்திருக்கு. அவர் வந்து பாஜகவோடு ரொம்ப இணக்கமாக பயணிக்கிறாருன்னு அவர் மீது கடுமையான விமர்சனம் இருக்கு. அது கேட்டார் போல வந்து ரீசெண்டாக அவருடைய அண்ணன் மகனையும் வந்து பாஜகவுக்கு எதிராக பேசுனதுக்காக கட்சியிலிருந்து நீக்கியிருந்தார். அவர் கேட்டது நியாயமான கேள்விகள், விலைவாசி உயர்வு குறித்தோ இல்லைன்னா வேலையின்மை குறித்து பெரிய பிரச்சனைகளை பற்றி நேர்மையான கேள்விகள் எழுப்பினார். ஆனால் அதற்காக கட்சியிலிருந்தே அவரை நீக்கியிருந்தாங்க. அப்போ மேலும் வலுப்பெறுது பாஜகவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் தான் மாயாவதி இருக்காங்கன்னு. அப்போ மாயாவதிக்கு ஒரு பக்கம் அவர்களுக்கு வாக்களிக்கக்கூடிய சிறுபான்மையினர் மற்றும் சிறுபான்மையினர் வாக்குகள் மாயாவதிக்கு ஒரு கணிசமான வாக்குகள் உண்டு. அப்போ அந்த வாக்குகளும் அப்புறம் வந்து அந்த பட்டியலின மக்கள் வாக்குகளும் வந்து அங்கிருந்து கொஞ்சம் பிரிந்து வருது. அதே இடைப்பட்ட காலத்தில் இந்த விலைவாசி பிரச்சனைகள் இல்லை பட்டியலின மக்கள் இல்லை பழங்குடியின மக்கள் அதே போல் வந்து சிறுபான்மையின மக்களுக்கு எதிரான இல்லை நடவடிக்கை எதிரான பிரச்சனைகள் வரும்பொழுது பாஜக எடுக்கக்கூடிய நிலைப்பாடுகள் இருக்கு இல்லையா, அதனால் வந்து அந்த ஆளும் வர்க்கத்தின் மீது குறிப்பாக வந்து பாஜக மீதான ஒரு அதிருப்தி வந்து சிறுபான்மையின பட்டியலின மக்களுக்கு அங்கே இருக்குது, குறிப்பாக முஸ்லீம் மக்களுக்கு. அப்போ அந்த இரண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பாஜகவின் மீது இருக்கக்கூடிய அதிருப்தியில் அந்த தலித் ஓட்டுகளும் முஸ்லீம் ஓட்டுகளும் இந்த பக்கம் வந்து பிரிஞ்சு வருது இந்தியா கூட்டணி பக்கம். அதை சரியாக பயன்படுத்தும் விதமாக அந்த பிடிஏன்ற ஒரு கான்செப்டை வந்து அற்புதமாக அகிலேஷ் யாதவ் பயன்படுத்துகிறார். அதாவது பேக்வேர்டு, தலித்து மற்றும் இன்னொன்றுன்னு சொல்லிட்டு அவர் ஆதிவாசின்னு சொல்லி அவர் அற்புதமாக அதை வந்து யூஸ் பண்ணார்.
ஸோ அதில் வந்து ஒரு பெரிய நம்பகத்தன்மை ஏற்பட்டிருக்கு. அதில் குறிப்பாக அந்த இடைப்பட்ட காலத்தில் இதுதான் ராகுல் காந்தி வந்து காஸ்ட் சென்சஸ் எடுத்து விகிதாச்சார அடிப்படையில் மக்களுடைய பின்தங்கிய நிலைமைக்கு ஏற்றவாறு வந்து 50% உச்சவரம்பை வந்து உயர்த்தி அதற்கு மேல் போய் நாங்கள் வந்து இடஒதுக்கீடு கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லுவதும் சரி. அதே போல் அனந்த்குமார் ஹெக்டேன்னு பாஜகவினுடைய எம்பியாக இருக்கிறவர், கர்நாடகாவில் இருப்பவர், நாங்கள் வந்து 400 சீட் எடுக்கணும் என்பதை நினைப்பதே இந்த கான்ஸ்டியூஷனை மாற்றி எழுத வேண்டும் என்று பேசுவது. அது அதே போல வந்து இன்னும் வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய சில பாஜகவினோட அவங்களோட கேண்டிடேட்ஸ் ஹிமந்த பிஸ்வ சர்மா இவர்கள்லாம் பேசுவது என்னதுன்னா, அப்போ வந்து அந்த பட்டியலின பழங்குடியின மக்கள் மற்றும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் மீது இந்த இடஒதுக்கீடு தொடருமா, இல்லை பாஜக ஒருவேளை மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் வந்து 2/3 மெஜாரிட்டி வந்துருச்சுன்னா கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணி இடஒதுக்கீடு ரத்து செஞ்சிருவாங்களோன்ற ஒரு சந்தேகம், அது செய்கிறார்கள், அந்த சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கு. அதனால தான் மோடி பார்த்தீங்கன்னா பிரச்சாரத்திலே வந்து அம்பேத்கர் கொண்டு வந்த கான்ஸ்டியூஷனை யாரால் அமெண்ட் பண்ண முடியாதுன்னு தொடர்ந்து அவர் பேசுகிறார். அப்போது அந்த நம்பிக்கையின்மை இருக்கு இல்லையா, இதெல்லாம் சேர்ந்து என்னன்னா வந்து அந்த அகிலேஷ் யாதவ் மற்றும் காங்கிரஸ் உள்ளடக்கிய இந்தியா கூட்டணிக்கு அவர்களுக்கு வந்து அந்த பிற்படுத்தப்பட்ட மக்கள், பிசி தலித் ஓட்டுகள் வந்து ஒரு பக்கம் நல்லா வந்து இங்கே ஓரளவிற்கு நம்பகத்தன்மை ஏற்பட்டிருக்கு. அப்போ ஒரு பக்கம் வந்து மாயாவதி அது பழைய அந்த தலித் ஓட்டுகளும் பெற்றாலும் கூட சென்ற முறை போல 2019 போல வந்து பாஜக மேலே வந்த நம்பிக்கையின்மையினால என்ன ஆகுதுன்னா, அந்த பழையபடி வந்து தலித் ஓட்டுகள் அங்கே பாஜக பக்கம் போவது அப்படின்றது வந்து கேள்விக்குறியா இருக்கு. மாறா வந்து பாஜகவுக்கு வர வேண்டிய ஓட்டுகள் வந்து இங்கே போகுது. தலித் ஓட்டுகள் வந்து இந்தியா கூட்டணி பக்கம், அகிலேஷ் பக்கம், காங்கிரஸ் பக்கம் வருது ஒரு பக்கம். அதே போல சிறுபான்மையினர் வந்து கன்சாலிடேட் ஆகிறது நல்லாவே தெரிகிறது இவர்களுக்கு ஆதரவாக. அண்மையில யூபி போலீஸ் கூட ஒரு தலித் இளைஞரை வந்து தாக்குனாங்க. அது தாக்குனாங்க. பட்டியலினது சிறுபான்மை மக்கள் ஓட்டு போட போற இடத்துல போலீஸாலேயே வந்து துரத்தி அடிக்கப்பட்ட காட்சிகள் மாதிரி எல்லாம் பார்த்தோம். அப்போ அந்த ஒரு பக்கம் இது கன்சாலிடேட் ஆகுது. அப்போ என்னன்னா வந்து அந்த ஏற்கனவே மாயாவதி வந்து இப்போ தனித்து நிற்கிறதுனால பாஜகவுக்கு செல்லக்கூடிய அந்த பட்டியலின மக்கள் ஓட்டை பிரிக்கிறது ஒன்று. ரெண்டாவது, அப்படி ஒருவேளை அவருக்கு வரலைன்னா கூட அந்த ஓட்டு பாஜக பக்கம் போகாமல் இந்தியா கூட்டணி பக்கம் திரும்புவதற்கான நல்ல வாய்ப்பு இங்கே உருவாகி இருக்கு. அப்போ இதுக்கிடையில் வந்து அந்த பட்டியலின மக்களும் மற்றும் பழங்குடியின மக்கள் இல்லை பிற்படுத்தப்பட்ட மக்களில் சமூக பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருக்க மக்கள்கிட்ட இந்த விலைவாசி உயர்வு பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. குறிப்பாக இளைஞர்கள் மத்தியும் விலைவாசி உயர்வு, அதே போல் வந்து வேலையின்மை, இந்த 2 பெரிய பிரச்சனையை உருவாக்கியிருக்கு. அக்னி 10 திட்டம் இருக்கு இல்லையா, அக்னிவீர் திட்டம் வந்து பெரிய ஒரு ஏமாற்றத்தை அங்கே கொடுத்துருக்கு அவர்களுக்கு இருக்கக்கூடிய. அதே சமயம் அந்த கான்ஸ்டபிள் போலீஸ் வேலைவாய்ப்பில் வந்து 2 முறை பரீட்சை நடத்தி கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகி ரத்து செஞ்சு மீண்டும் நடத்துறேன்னு சொல்லி அதெல்லாம் பெரிய அதிருப்தியை வந்து யோகி ஆதித்யநாத் அரசு மேலே உருவாக்கியிருக்கு. சமையல் எரிவாயு வந்து உஜ்வாலா திட்டத்தில் சிலிண்டர் வழங்கினாலும் அது மீண்டும் வந்து அவர்களால் பயன்படுத்த முடியாத நிலையில் தான் அந்த ஏழை பெண்கள்லாம் இருக்காங்க. அப்போது அந்த பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருக்கக்கூடிய இல்லை கீழமை நிலையில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட அந்த பாஜக அரசு மீது இருக்க கோவம் இருக்கு இல்லையா, அது தனியில்லை. அது இந்த பக்கம் வந்து அதை விலைவாசியை குறைப்போம், சிலிண்டர் விலையும் பெட்ரோல் விலையை குறைப்போம், அக்னிவீர் திட்டத்தை ரத்து செய்வோம், 30 லட்சம் பேருக்கு வந்து அரசு வேலை கொடுப்போன்ற அந்த வாக்குறுதிகள் இருக்குல்ல, காங்கிரஸுடைய வாக்குறுதிகள், அது பெரிய அளவுக்கு எடுபட்டு இருக்கு அப்படின்றது அங்கிருந்து வரக்கூடிய நம்ம செய்திகளாக பார்க்குறோம். இதே சூழலில் தான் வந்து அந்த கம்யூனலாக பாஜகவிற்கு வந்து ஆதரவு வட்டம் இருக்கக்கூடியவர்கள் அந்த ஓட் பர்சன்டேஜ் இப்போ நேற்று ரிலீஸ் பண்ணதுபடி பார்த்தீங்கன்னா 3 ஸ்டேஜில் 67% ஆவரேஜ் சொல்லியிருக்கு தேர்தல் ஆணையம். அதுவும் பாஜக ஆளக்கூடிய மாநிலமான உத்தரப்பிரதேசத்தில் வாக்கு சதவீதம் இந்த மிக வழக்கமான சராசரியை விட குறைவு. அப்போ இந்த நகுல் சிங் சானி கூட என்ன சொல்றாருன்னா, அங்கே பயணிக்கும் பொழுது பாஜக ஆதரவு வட்டமாக இருக்கக்கூடியவர்கள், அந்த குறிப்பாக ராஜபுத்துகளும் சரி, இல்லை பிராமன் ஓட்டுகளும் சரி, பனியா ஓட்டுகள், இவர்கள் மத்தியில் வந்து ஒரு பெரிய ஒரு சலிப்பும் வந்து அதிருப்தியும் பாஜக மேலே இருக்கு. அதனால பெரிய அளவிற்கு அவர்கள் வாக்களிக்க வந்து வரவில்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ நீங்க சொல்றது போல இந்த யூபியிலேயே வந்து ஒரு பக்கம் மக்களினுடைய அத்தியாவசிய பிரச்சனை, இந்த ஃபார்மர்ஸ்க்கான பிரச்சனை, சாதி ரீதியான பிரச்சனை, இது எல்லாமே இருந்தும் பிரதமர் மோடி இப்பயும் வந்து அயோத்தி ராமர் கோயிலை வந்து இந்தியா கூட்டணி புல்டோசர் வச்சு இடிச்சிருவாங்க அப்படின்னு ஒரு பக்கம் பிரச்சாரம் பண்றாரு. இப்போ அயோத்தியிலேயே மிகப்பெரிய பின்னடைவு இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனால் இந்த பிரச்சாரம் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு கிளர்ச்சி ஏற்படுத்தாதா? இல்லை, நீங்கள் இதை வந்து அவங்க தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் நீங்கள் அயோத்தி பிரச்சனையை உத்தரப்பிரதேசத்தில் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு பெரிய வேவ் எல்லாம் கிரியேட் பண்ணல. இன்ஃபேக்ட் அந்த நகுல் சிங் சானி அவர் எழுதுனதுல உத்தரப்பிரதேசத்தில் ராமர் வேவும் அயோத்தி வேவும் இல்லைன்னு தான் சொல்றாரு. அவர் மோடி வேவும் இல்லை, என்டிஏ வேவும் இல்லை, இந்தியா வேவும் இல்லை, கூட இன்னொரு வேவ் சேர்த்து சொல்றது வந்து அயோத்தியா வேவும் இல்லை அப்படின்றாரு அவர். அப்போ ராமர் கோயில் வேவும் இல்லை, அது ஒரு பெரிய அலையாலாம் இல்லை, அது வந்து மக்கள்கிட்ட அவ்வளோ பெரிய பேசு பொருளாக இல்லைன்றார். இது எல்லோருமே சொன்னது தான். ராமர் கோயில்ன்றது அவசர கதியில் ஜனவரி 22 முடிப்பதற்கு முன்பே வந்து கட்டி முடிக்கிறதுக்கு முன்பே இவங்க வந்து குடமுழக்கு செஞ்சு இவர் வந்து இப்போ தேர்தல் ஆதாயக்காக பண்ணார்ன்றது எல்லோருக்குமே வந்து பேசப்பட்டது தெரியும் விஷயமும் கூட. ஆனால் அவர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வந்து நாடு ஃபுல்லும் ராமர் அலை வரும்னு சொன்னார்லேயே ஒரு ஆளுநர்,
அதே போல் வந்து ஒரு ஒரு முதலமைச்சர் யோகியும் சொன்னார் இல்லையா, அந்த மாதிரிலாம் அங்கே ஒன்றும் இல்லை. உத்தரப்பிரதேசத்துக்கு அப்படி ஒரு அயோத்தியில் ஒரு அலையெல்லாம் இல்லை. மாறா பார்த்தீங்கன்னா மக்களுடைய அத்தியாவசிய பிரச்சனைகள் தான் அங்கே பெருசாக இருக்குது. இதெல்லாம் அறிஞ்சதுனால தான் நீங்கள் வந்து இப்போ உத்தரப்பிரதேசில் போய் தான் இவரும் சொல்கிறாரு. ஒரு பக்கம் ராமர் கோயில் இடிச்சிருவாங்கன்னு சொல்கிறாரு, இன்னொரு பக்கம் அலிகரில் போயிட்டு நான் வந்து இன்னொரு பக்கம் பேட்டி கொடுக்கும்போது என்ன சொல்கிறாரு, நான் வந்து சின்ன வயசுலேருந்து சிறுபான்மையினர் சகோதரர்களோட வந்து கட்டி பிடிச்சி வளர்ந்தவன், அவர்களாம் எங்களோட சகோதரர்கள், அவர்களை பற்றி வந்து இந்து முஸ்லீம் அப்படின்னு சொல்லி பிரிவினை நான் பேசினேன் அப்படின்னா அந்த நாள் வந்து நான் வந்து அரசியல் வாழ்க்கையிலிருந்து விலகிக்கணும் அப்படின்லாம் பேசுகிறாரு. அடுத்த நாள் வந்து என்ன சொல்கிறாரு, கோயில் இடிச்சிருவாங்க, அவங்க கோயிலை புல்டோசர் வச்சு எடுத்திருப்பாங்க, புல்டோசர் எப்படி பயன்படுத்தணும்னு யோகி கிட்ட கற்றுக்குங்கன்னு பேசுறாரு. யோகி புல்டோசரை வச்சு என்னத்தை பயன்படுத்தினாரு, சிறுபான்மையினரோட வீடுகள் இடிச்சாரு. அவருக்கு அரசுக்கு எதிராக வந்து போராட்டம் நடத்தினவங்க, இல்லை அரசுக்கு எதிரான வந்து காரியங்களை செய்தவர்கள், அதாவது வந்து ஜனநாயக ரீதியாக காரியம் செஞ்சவர்கள், அதாவது சில குற்றவாளிகள்னு கருதப்பட்டவர்கள், இல்லை குற்றம் சாட்டப்பட்டவர்கள், கல்லெறிந்தவர்கள் வீட்டு மேலாம் புல்டோசர் வச்சுருக்காங்க. அதுக்கெல்லாம் சட்டத்தில் இடமே கிடையாது. உச்சநீதிமன்றம் சொல்லியும் அதெல்லாம் கேட்காம, உயர்நீதிமன்றம் சொல்லியும் கேட்காம இடிச்சாரு. அப்போ வந்து அதை நியாயப்படுத்திட்டு இருக்காரு இந்த பிரதமர். ஒரு பக்கம் இதை பேசுறாரு, அதுக்கு முன்னது 2 நாளைக்கு முன்னாடி பேட்டி கொடுக்கும்போது ஊடகத்துக்கு என்ன சொல்றாரு, நான் சிறுபான்மையின் மக்களோட இணைந்து வந்து சகோதரனா வளர்ந்தவன், நான் அப்படி பேச அரசியல் வாழ்க்கையை விட்டு போறதாக தொண்டாரு. அப்ப அவரே ஒரு குழப்ப நிலையில் இருக்காரு. இந்த நிலையில பேசும்போது எப்படி ராமர் கோயில் இல்ல அயோத்தி வந்து பெரியது, மோரோவர் அயோத்தி வந்து அவ்வளோ ஒரு பெரிய பேசுபொருள் அங்க இல்ல. அது இன்னொன்னு, அந்த வைசாபாத், அயோத்தியை உள்ளடக்கிய வைசாபாத் தொகுதியிலேயே அங்க வந்து பெரும்பான்மையா வந்து அயோத்தின்றது வந்து அந்த ஒரு 2 தொகுதிகள், சட்டமன்ற தொகுதிகளுக்குள்ள தான் அந்த தாக்கம். மித்தபடி இன்னும் மித்த பகுதிகளில் சிறுபான்மையினருடைய வாக்குகள் கணிசமாக இருக்கக்கூடிய பகுதி. அதே போல வந்து யாதவ் ஓட்டுகளும் கணிசமாக இருக்கக்கூடிய பகுதிகள் இருக்கு. பாஜக ஆதரவு வட்டம் இல்லாத வாக்குகளும் கணிசமாக இருக்கக்கூடிய தொகுதி. அங்க மிகப்பெரிய சவால் இருக்கும்னு எல்லோரும் ஒரு கட்டுரையே வந்ததற்கான காரணமே அதுதான். நீங்க இதுல இதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த வேளாண் பிரச்சனைகள் வந்தது இல்லையா, விவசாய பிரச்சனை, ஜாட் சமூகம் அந்த முன்னணி நடத்தியவர்கள் இருக்காங்க இல்லையா, அவர்களை வளைக்கிறதற்காக தான் வந்து நீங்க RLDல இருந்து ஜெயந்த் சௌத்ரியை வந்து கூட்டணிக்குள்ள உடச்சு கூட்டு வந்து சேர்த்தீங்க. ஆனால் அவர்கள் வந்த பிறகும் கூட பெரிய அளவுக்கு ஜாட் சமூக வாக்குகள் வந்து பாஜக பக்கம் சேரவில்லை அப்படின்னு சொல்லி ஜெயந்த் சௌத்ரியோடைய பொது அரசியல் வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கிடுமோன்ற விமர்சனங்கள்லாம் எழுப்புறாங்க அங்க இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள். ஏன்னா அந்த அளவுக்கு ஜாட் சமூக வாக்குகள் இதுவரைக்கும் பதிவான வாக்குப்பதிவு முடிந்த இடங்கள்ல வந்து பாஜக பக்கம் திரும்பல. மாறா வந்து விவசாயிகளுக்கு எதிராக இந்த அரசு, யோகி ஆதித்யநாத் வந்து அந்த ஸ்ட்ரே கேட்டில், அதாவது வந்து சுத்தி திரிக்கூடிய மாடுகள் பிரச்சனையை கட்டுப்படுத்தாதது, இல்லை ஒன்றிய அரசு வந்து வேளாண் குடிமக்களை வந்து எதிராக எடுத்த பல்வேறு நிலைப்பாடுகள், இந்த விஷயங்கள் தான் வந்து அந்த மக்கள்கிட்ட பெரும்பாலாமா பார்க்க முடிந்தது அப்படின்னு அந்த கட்டுரையாளர் எழுதுறாரு. அப்போ அந்த ஜாட் வாக்குகளும் இங்க இந்த பக்கம் திரும்பல அப்படின்றப்போ, அதுக்கு தான் நான் சொன்னேன், ஒரு பக்கம் பிற்படுத்தப்பட்ட மக்கள், பட்டியலின மக்கள் மற்றும் சிறுபான்மையின மக்கள், இந்த PDAன்னு சொல்றாரு இல்லையா அகிலேஷ் யாதவ், அது வந்து சிறப்பாக ஈடுபட்டிருக்கு. அதோட சேர்த்து ராகுல் காந்தியோட அந்த சமூக நீதி முழக்கம், இடஒதுக்கீடு கொடுப்பேன் அப்படிங்கிறது. இவர்கள் என்ன காங்கிரஸ் இன்னும் அங்க வந்து பெரிய பலம் வாய்ந்த கட்சியெல்லாம் கிடையாது. ரேபரேலி, அமேதி இது போன்ற சில தொகுதிகளை தவிர்த்து அவர் மாநில லெவலில் பெரிய கட்சி, செல்வாக்கான கட்சியெல்லாம் கிடையாது. ஒரு 6% ஓட்டு என்பது அதிகபட்சம் அவங்களுக்கு இருக்கு. ஆனால் இந்த முறை அவர்களுடைய பிரச்சாரம் என்பது மக்களுடைய லோக்கல் பிரச்சனைகளுக்கு வந்து ராகுல் காந்தியும் சரி, இல்லை இவர் அகிலேஷ் யாதவும் சரி, அவர்கள் எழுப்பக்கூடிய அந்த முழக்கம்ன்றது வந்து மக்கள்கிட்ட நல்லா போய் சேர்ந்திருக்கு. குறிப்பாக வந்து பிரியங்கா காந்தியினுடைய பிரச்சாரம் இருக்குல்ல, அவர் நேற்று கூட ஒரு பேட்டியில் வந்து சொல்லியிருந்தார், ஏன் வந்து நீங்கள் நிற்கல, போட்டி போடலை, அது வந்து ஒரு பெரிய அதிருப்தியா இல்லையா, உங்களுக்கு வந்து ஒரு ஏமாற்றமா இல்லையான்னு கேட்டப்போ, நாங்கள் 2 பேரும் போட்டி போட்டுட்டா வந்து தொகுதியிலேயே முடங்கி இருக்க முடியாது. இப்போ ராயபரேலியில் ராகுல் காந்தி முடங்கி இருந்தாலும் கூட நான் வந்து பல்வேறு தொகுதிகளுக்கு 10-14 தொகுதிகளுக்கு சுற்றுப்பயணம் செஞ்சுருக்கேன், நான் தீவிர பிரச்சாரம் செய்கிறேன். அவருடைய பிரச்சாரம் வந்து பெரிய தாக்கத்தை, அதுவும் குறிப்பாக பெண்கள் மத்தியில் ஏற்படுது. நம்மளுடைய நண்பர், அவருடைய நண்பருடைய குடும்பம் அங்கே இருக்குது, அந்த மேற்கு யூபியில். அவங்கெல்லாம் சொல்கிறாங்க, பிரியங்கா காந்தியுடைய பேச்சை கேட்டு பெண்கள் அங்கே அழுகுறாங்க அப்படின்றாங்க. அந்த அளவுக்கு ஒரு இமோஷனல் கனெக்டை ஏற்படுத்தியிருக்கு. அது எந்த அளவுக்கு வாக்குகள் ஆறப்போகுது அப்படின்றது வேற. ஆனால் பெண்கள் மத்தியில் வந்து அவருடைய பேச்சு என்பது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்பட்டிருக்கு. லைப்ரரியிலாம் வந்து கண்டஸ்டே இல்லைன்றாங்க. ஆனால் அமேத்தியில் மாறாக ஸ்மிருதி இரானிக்கு எதிராக வந்து KL சர்மா வந்து பெரிய சேலஞ்சு கொடுக்குறாரு, ரொம்ப டஃப்பாக இருக்குன்றாங்க. ஸ்மிருதி இரானியே இந்த தடவை ஜெயிப்பது வந்து கடினம்ன்றாங்க. நான் சொல்லுவேன், இப்போவும் நான் அதை சொல்கிறேன், காங்கிரஸ் தன்னால் இயன்ற வரை வந்து கடுமையாக போட்டியிடுகிறது, தன்னோட முழு பலக்கத்தை இறக்குது. இப்போ பிரியங்கா காந்தி அங்கே கடுமையாக வந்து இப்போ பிரச்சாரம் செய்கிறாங்க, ராகுல் காந்தி வர்றாரு, மல்லிகார்ஜுன கார்கே வர்றாரு, முன்னணி தலைவர் அத்தனை பேரும் வர்றாங்க, அகிலேஷ் யாதவ் வர்றாரு, கெஜ்ரிவால் கூட அவங்க போய் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்காங்க. அப்போ இந்தியா கூட்டணி ஒரு கூட்டணியாக அந்த படைபலத்தோட வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து கடுமையான இதற்கிடையில வந்து ஒவ்வொரு கட்டத்திலையும் வந்து பாஜகவுக்கு எதிராக ஏதாவது ஒரு நகர்வு இருந்துகிட்டே இருக்கு. ஒரு கட்டத்தில் கரெக்டாக தேர்தல் 4ஆம் கட்டத்துக்கு 2 நாள் முன்னாடி வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு பெயில் கிடைக்குது. அவர் வந்து என்ன அரசியலில் பழி வாங்குறாங்கன்றதை வந்து அற்புதமாக வந்து வெளிப்படுத்துகிறார். அவருடைய தாக்கம் வந்து பாஜகவுக்கோ இல்லை வந்து உத்தரப்பிரதேசத்தில் இருக்கோ இல்லையோ,
ஆனால் அந்த செய்தியை வந்து அவர் பேசும் பொழுது அவர் குறித்த இந்த விடுதலை செய்தி யாராலும் தவிர்க்க முடியாது. அப்ப அது வெளியே வரும்போது அது பாஜகவுக்கு ஒரு பின்னடைவா இருக்கு. அவர் வெளியே வந்த உடனே என்ன சொல்றாரு? அவர் உண்மை இருக்கோ இல்லையோ அவர் என்ன சொல்றாரு? இந்த தேர்தலில் அடுத்த வருஷம் அமித்ஷாக்கு தான் நீங்க ஓட்டு போடுறீங்க, மோடிக்கு இல்ல, அவர் போயிடுவாருன்னு சொல்றது இருக்கு. அந்த குழப்ப நிலையை வந்து உருவாக்குறது ஏற்கனவே ஒரு அயற்சி, ஒரு சலிப்புல இருக்கக்கூடிய பாஜக ஆதரவு வட்டம், அவருக்கு ட்ரெடிஷனலா ஓட்டு போடக்கூடியவர்கள் ஒரு சலிப்புல பெரிய அளவுக்கு திரளல அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்கும் பொழுது, ஒரு பார்வை இருக்கும் பொழுது, இவர் வந்து அமித்ஷாக்கு தான் நீங்க ஓட்டு போடுறீங்க, மோடிக்கு போடலைன்னு சொல்லுது இருக்குல்ல, அது மீண்டும் வந்து அந்த இன்னொரு குழப்பத்தை வந்து அந்த பாஜக ஆதரவு மட்டத்தில் வந்து உருவாக்கிட்டாரு. ரெண்டாவது, ஊடக வெளிச்சம் இல்லாத இவர் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு முன்னணி தலைவருக்கு தேசிய அளவு ஊடக வெளிச்சத்தை அந்த ஒரே கமெண்ட்லயே கொண்டு வந்துட்டார். யாராலையும் தவிர்க்க முடியாது. அதுக்கு பதில் சொல்றாருல, அடுத்த நாளே வந்து அமித்ஷா சொல்றாருல. அப்ப அது தொடர்ந்து பேசுபொருளாகுது இருக்கு இல்லையா? அப்ப இவருடைய விமர்சனத்தை வந்து தவிர்க்க முடியாதாகுது. ஒன்னு தனிப்பட்ட முறையில் இது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு மைலேஜ். ரெண்டாவது, பாஜகவினுடைய ஆதரவு வட்டத்து மத்தியிலே ஒரு சந்தேகத்தை உருவாக்குறாரு. பெண் சிற்றர்கள் மத்தியிலும் கூட பாஜகவுக்கு ஆதரவு இல்லாம நிலையில் இருக்கலாம். மோடியை பிடித்து ஓட்டு போடக்கூடிய ஒரு சிலர் இருப்பாங்க. அந்த அலை இல்லை இப்போ. ஆனால் அவர்கள் மத்தியிலே ஒரு குழப்பத்தை உண்டு பண்றாருல்ல. இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஆடட் அட்வான்டேஜ் இந்தியா கூட்டணிக்கு. இதற்கூட வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இந்தியா கூட்டணியோட இணக்கமான வந்து அவங்களோட டிராவல் இருக்குல்ல, அந்த ஜேர்னி, அது வந்து முக்கியம். அதுதான் இப்ப சொல்லியிருக்காரு இல்லையா, அதாவது மோடி என்னை இவ்வளவு தரம் தாழ்ந்து என்னை விமர்சிக்கிறாரு, ஆனா இந்தியா கூட்டணியில் இருக்கிறவங்க என்னை வந்து ரொம்ப மகிழ்ச்சியா வரவேற்கிறாங்க, மகிழ்ச்சியா பார்க்கிறாங்க என்ன அப்படின்ற அந்த பார்வை உத்தவ் தாக்கரே. நான் உத்தவ் தாக்கரே எப்படிதான் சொல்லுவார்? உத்தவ் தாக்கரே வந்து மோடியை ரொம்ப விமர்சிக்கிறாரு. இவ்வளவு காலமா அவர் கூட இருந்திருக்கேன், ஆனா எனவே இப்போ வெளியே வந்ததுனால இவ்வளவு விமர்சிக்கிறாரு. ஆமா, அவங்க எல்லாருமே விட்டு வந்து வந்தா எல்லாத்தையும் அப்படித்தானே பேசுறாங்க. மோடி, நீங்க பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அவங்களோட அப்ரோச்சே தானே, எங்களோடு இல்லைன்னா எங்களுக்கு எதிராக தான் இருக்கணும் அப்படின்றது தானே அவங்க நிலைப்பாடு. விட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அவரோட கடுமையான விமர்சனம் தானே பார்க்க. ஏன் தமிழ்நாட்டில் பார்க்கலையா? கூட்டணியை உரைச்சிட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன பேச்சுக்கள் பேசினாங்க பாஜக இருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை பத்தி? அதெல்லாம் பார்க்கலையா? இல்ல மித்த இடங்கள்ல தான் பார்க்கலையா? உத்தவ் தாக்கரே பத்தி என்னென்ன பேச்சுக்கள் பேசியிருக்காங்க அவங்க? அதெல்லாம் நம்ம பார்க்காமையா இருந்தால், கூட்டணியை உடைச்சிட்டு வந்தவங்களோட என்னென்ன பேச்சுக்கள் பேசுவார்கள்ன்றது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஏன் அகாலி தளத்தை பற்றி அவங்க பேசலையா? பெரிய அளவுக்கு பேசலைனாலும் என்னென்ன ஒரு சில தலைவர்கள் என்னென்ன கருத்துக்களை முன் வச்சாங்க. இந்த சூழலில் தான் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்தியா கூட்டணியில் கனௌஜில் இவருக்கு அகிலேஷ் யாதவுடைய தொகுதிக்கு ஆதரவாக, அவருக்கு ஆதரவாக ராகுல் காந்தி ரோட் ஷோ போகிறாரு. ஆம் ஆத்மி கட்சியோட சஞ்சய் சிங் வெயிலில் வந்தாலும் அவரும் ஒரு ரோட் ஷோ போகிறார். அப்போது காங்கிரஸும் ஆம் ஆத்மி கட்சியும் வந்து அகிலேஷ் யாதவுக்காக, சமாஜ்வாதி கட்சிக்காக வந்து உத்தரப்பிரதேசத்தில் வந்து ரோட் ஷோ போகுது. கனௌஜில் சென்ற முறை 2500 வாட்டுகளில் தான் அவருடைய மனைவிக்கு டிம்பிள் யாதவ் தோத்து போனாங்க. அது குறைவான வாக்குப்பதிவில் தோத்து போன தொகுதிகளில் ஒன்று. ஏன்னா அந்த 7 முறை அந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கு சமாஜ்வாதி பார்ட்டி கனௌஜில். ராமனவர் லோகியாவே 67 வெற்றி பெற்ற தொகுதி அது. அப்போ அது போன்ற இடங்கள்ல வந்து அப்ப இந்த இந்தியா கூட்டணியோட இணக்கம் இருக்குல்ல, இவங்க சொல்றாங்கல்ல, இவங்களோட பல முரண் இருக்கு 4 கட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? ஆனா அந்த முரண்கள்ன்றது களத்துல இல்ல. இது இந்த அளவுக்கு, எந்த அளவிற்கு ஆம் ஆத்மி கட்சியும் காங்கிரஸ் தொண்டர்களும் சேர்ந்து டெல்லியில வாக்கு செலுத்த போறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஏன்னா அங்க கூட்டணி 4-3 கூட்டணி வச்சிருக்காங்க. தொகுதி தாக்கல் பண்ண போதே வந்து இணைந்துதான் பண்றாங்க. ஆனா நான் சொல்றது, இவங்க களத்துல போய் ரோட் ஷோவே பண்றாங்க. அப்ப தொண்டர்கள் மத்தியில எப்படி இணக்கம் ஏற்பட்டதுன்றது நம்ம ரிசல்ட் வரும்போது தெரியும். ஆனால் இவர்கள் சேர மாட்டார்கள், முரணோட தான் பயணிக்கிறாங்க. இவங்களுக்கு மக்கள்கிட்ட தொண்டர்களே சேர மாட்டாங்கன்னு சொன்னபோது, இன்னொரு கூட்டணி கட்சி சமாஜ்வாதிக்காக வந்து ஆம் ஆத்மி கட்சியும் காங்கிரஸும் ரோட் ஷோ போறது இருக்கு இல்லையா, ராகுல் காந்தி சஞ்சய் சிங்கும். அப்ப அது வந்து இவங்க எதிர்பார்க்கல பிஜேபி. பிளஸ் இந்த ஒரு பக்கம் இவங்களோட இணக்கம், ரெண்டாவது காங்கிரஸினுடைய அந்த வெற்றிகரமான அந்த பிரச்சாரம் இருக்கு இல்லையா, அவர்கள் உண்மையிலே எது காங்கிரஸ் வந்து இதற்கு மேல தேர் பஞ்சிங் அபவ் தேர் வெயிட் தான் நான் சொல்லுவேன். அவர்கள் வந்து தங்களுடைய சக்திக்கு மீறி அக்கௌண்ட் முடக்கப்பட்டு பல பேர் டெசர்டர்ஸ் கட்சியை விட்டு ஓடி போய் இந்த சூழலில் கூட கடுமையான ஒரு கேம்பெயினை நல்ல டஃப்பாக தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதை நம்ம பார்க்க முடியுது. அது எப்படின்னா, தேசிய அளவில் ஒரு நேரட்டிவை வந்து காங்கிரஸ் வெற்றிகரமாக செட் பண்ணியிருக்கு. ஒன்று கிளாஸ், ஒன்று காஸ்ட். கிளாஸை பொறுத்தவரை வந்து இப்போ ஏழை மக்கள்கிட்ட வந்து நம்மளுடைய நாட்டுடைய வளங்களும் வருமானமும் இல்லை. மக்கள் ஏழ்மை நிலையிலே இருக்காங்க, அவங்க பெரிய அளவுக்கு வளரல. மாறா 16 லட்சம் கோடி ரைட் ஆஃப் செய்ய முடிகிறது பணக்காரர்களுக்கு. அதை எடுத்து மக்களுக்கு வந்து ஜனநாயகப்படுத்துவேன், வளங்களை, நாட்டோட வளங்களை ஜனநாயகப்படுத்துறேன், உங்களுக்கு கொடுக்குறேன்னு ஏழை மக்கள்கிட்ட சொல்றது இருக்குல்ல, அந்த மக்களுக்கு வந்து நான் சிலிண்டர் கம்மி விலையில கொடுக்குறேன், பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கிறேன், அத்தியாவசியங்களோட விலையை வந்து பொருட்களோட விலையை குறைக்கிறேன், வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபா தரேன்னு சொல்றது இருக்குல்ல, இதை வந்து பாஜக சொல்லவே இல்லை எங்கேயுமே. தேர்தல் அறிக்கையிலையும் சொல்ல, எதையும் சொல்ல. இதை வெற்றிகரமா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த பெருமை வந்து மோடிக்கு தான் உண்டு, காங்கிரஸோடைய தேர்தல் அறிக்கை. ஏன்னா அவர் தான் சொன்னார், 1 லட்சம் ரூபாய் எப்படி கொடுப்பாங்க மகாலட்சுமி திட்டத்தில், முடியாது, வந்தா வந்து உங்க தாலியை பிடிங்கிடுவாங்க, எரும மாட்டை பிடிங்கிடுவாங்கலாம் பேசுனது இவர் தான். ஆனா அதற்கு மாறாக கான்ஸ்டியூஷனை திருத்தணும்னு சொல்லக்கூடிய பாஜகவினுடைய கேண்டிடேட் எம்பி பேசுறாங்க. ஆனா இல்ல, அந்த கான்ஸ்டியூஷனை யாராலும் திருத்த முடியாதுன்னு நீ சொல்லக்கூடிய மோடி, இல்ல நாங்க வந்து இவ்வளவு உயர்த்துவோம் சொல்லல. ஆனா ராகுல் காந்தி சொல்றாரு, நான் வந்து உங்களுக்கு உயர்த்துவேன்,
50% இந்திரா சாணி காசுல வச்ச சீலிங்கை பிரீச் பண்ணி அதிகமாக இடஒதுக்கீடு வந்து பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடியின மக்களுக்கு கொடுப்பேன், பிசி எம்பிசி ஓபிசி எஸ்சி எஸ்டி கொடுப்பேன்னு சொல்றாரு இல்லையா, அது வந்து அந்த காஸ்ட் ரீதியாக வந்து நல்ல ஒரு ஒரு உத்வேகத்தை தந்திருக்கு. அந்த சோசியல் இன்ஜினியரிங் வந்து காங்கிரஸினுடைய அந்த பிரச்சாரன்றது வந்து நல்லா எடுபட்டு இருக்கு. அதற்கு எதிர்வினை ஆற்றக்கூடிய நிலையிலேயே தான் தொடர்ந்து இருக்காங்க. உத்தரப்பிரதேசத்திலேயே நான் சொல்றேன், உத்தரப்பிரதேசத்திலே நம்ம இந்த நிலையை பார்க்க முடிகிறது. அப்போ அதோட சேர்த்து ஒரு பக்கம் மக்கள்கிட்ட வந்து செல்வத்தையும் வளத்தையும் ஜனநாயகப்படுத்துவேன், உங்களை வந்து ஏழ்மையில வந்து உங்களுக்கு தீர்வு கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு திட்டத்தை கொடுக்கக்கூடிய காங்கிரஸ், இன்னொரு பக்கம் அந்த மக்களுக்கு வந்து சிறுபான்மை மக்களும் எல்லாத்தையும் சேர்த்தலாம் நீங்க அதுல. இன்னொரு பக்கம் வந்து அவர்களுக்கான இடஒதுக்கீடு சமூக அவர்களுடைய பங்களிப்பு இருக்கு இல்லையா, அதை உயர்த்துறதுக்கு அரசுல இல்ல அரசியல் நிர்வாகத்துல இடஒதுக்கீடு 33% வந்து பெண்களுக்கு வந்து உடனடியாக கொடுக்குறோம், 2026 சென்சஸ் முடிச்சு அதுக்கப்புறம் எல்லாம் நாங்கள் வெயிட் பண்ணல உடனே கொடுக்குறோம்னு சொல்றது, இல்ல ஒன்றிய அரசினுடைய வேலை வாய்ப்புகளில் வந்து வேலை வாய்ப்புக்கு மாற்ற அக்னிவீரை ரத்து செஞ்சுட்டு அக்னிபத்தை ரத்து செஞ்சு 30 லட்சம் வேலைகளில் 50% பெண்களுக்கு இடஒதுக்கீடோட வந்து உடனடியாக ஓராண்டுக்குள்ள நாங்கள் முடிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, இது மக்கள்கிட்ட தீர்வா போய் சேருது. ஆனா அந்த தீர்வை எதையுமே முன்னிறுத்தல பாஜக. அப்ப அங்க வந்து அதுக்கு பதில் சொல்றக்கூடிய இடத்திலேயே தான் வந்து தொடர்ந்து மோடி இருந்துட்டு இருக்காரு. பட் இருந்தாலும் அவர்களுடைய அமைப்பு பலம், காங்கிரஸ் கட்சியினுடைய அமைப்பு ரீதியான பலவீனம் உத்தரப்பிரதேசத்துல, அப்போ கூட்டணி வந்து பெரிய கூட்டணி இல்லாதது, ஆர்எல்டி போன்ற தலைவர்களை இழந்தது, அப்போ அந்த ஜெயந்த் சௌத்ரி வெளியில போனது, இதையெல்லாம் சேர்த்து வச்சுதான் நான் வந்து கன்சர்வேட்டிவ் எஸ்டிமேட்லயே சொல்றேன், பாஜக தான் 80களில் பெரும்பான்மையான தொகுதி, பெரும்பான்மையான 41 சீட்டுக்கு மேலே வச்சுக்கோங்களேன், அவங்க தான் பெறுவாங்க. ஆனால் அந்த எண்ணிக்கைன்றது பாஜகவுக்கு ஒரு பெரிய இடி. ஏன்னா அவர்களுடைய இலக்குன்றது வந்து 75+, 80ல் சென்ற முறை 64 அப்னாதலோட சேர்த்தி. அப்போ எனிதிங் பிலோ 64 இருக்குல்ல, எது 64 கீழே எது போனாலும் 303க்கு கீழே நீங்க குறைஞ்சு வச்சுட்டு இருக்கீங்க 2019 இருந்து. அப்போ பாஜகவுக்கு உத்தரப்பிரதேசத்திலே 10 சீட்டு சென்ற முறையை விட போகும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ மிச்சம் எங்க எண்ணிக்கை இருக்கு? 55 சீட்டு சிலர் சொல்றாங்க, 50 சீட்ல சுருங்கிடும். யோகேந்திர யாதவ் வந்து 50+ தான் சொல்றாரு. 50க்கு கொஞ்சம் மேல தான் யோகேந்திர யாதவ் அங்க எக்ஸ்டென்சிவா டிராவல் பண்ணிட்டு அவர் சொல்றாரு, பொலிட்டிக்கல் ஜியோகிராஃபி நான் பார்த்துட்டு சொல்றேன்னு சொல்லிட்டு 50 சீட்டுகள் சொல்றாரு. அவரோட கணிப்பு வந்து 201 சீட்ல இருந்து 3 சீட்டுன்னு சொல்றாரு. கன்சர்வேட்டிவ் எஸ்டிமேட்ல 220க்கு மேல நான் கொடுப்பேன், ஐ மீன் ஜெனரஸா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி கொடுத்து 20க்கு மேல 220க்கு மேல பாஜக கொடுப்பேன், கூட்டணியாக கூட அவங்க 265 தாண்ட மாட்டாங்க அப்படின்றாரு. அப்போ அந்த நிலையில வந்து நீங்க இந்த சரிவு இருக்குல்ல உத்தரப்பிரதேசத்துல வரக்கூடியதுன்றது இங்கேயே அவ்வளவு வரும் அப்படின்னா, அப்ப மகாராஷ்டிரா கணக்கு போட்டுங்க. மகாராஷ்டிரால மிகவும் பலவீனமா இருக்குது பிஜேபி கூட்டணி என்டிஏ. மகாவிகாஸ் அகாடின்னு சொல்லக்கூடிய அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ், உத்தவ் தாக்கரே மற்றும் சரத்பவார் மிக பலமா இருக்காங்க. இங்கே அருகாமையில் இருக்கக்கூடிய மகா கட்பந்தன் இருந்த பீகார்ல நிதிஷ்குமார் வந்து இஸ் புல்லிங் பிஜேபி டவுன். அவருக்கு 17 சீட்டு கொடுத்தது வந்து ஒரு பெரிய லயபிலிட்டியா போகுது. சென்ற முறை 40க்கு வந்து அங்க ஏறக்குறைய 39 சீட்டா 36 சீட்டோ வெற்றி பெற்றிருந்தாங்க. 2 சீட்டு என்பது குறைவு. அப்போ அந்த இடத்துல அந்த ரெப்ளிகேட் ஆகிறதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு தெரியுது. அங்க வந்து பாஜகவா வந்து நிதிஷ்குமாரை தூக்கி சுமந்துட்டு இருக்கு. நிதிஷ்குமார் சீன்லேயே கிடையாது. நீங்க எத்தனை 4 கட்டம் தேர்தல் நடந்துருச்சு, எங்கேயாவது செய்தியில பாத்தீங்கன்னா நிதிஷ்குமார் இல்ல. தேஜஸ்வி வந்து அவருடைய செல்வாக்கு உச்சத்துல இருக்கு. இப்போ காங்கிரஸும் இடதுசாரிகளும் அங்க நல்லா ஒரு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அங்க வந்து மிக ஒரு சென்ற முறையை விட ஒரு பாதி சீட்டுகளை வெற்றி பெற்றாலே போதும். 40ல் வந்து 15 சீட்ல வெற்றி பெற்றாலே காங்கிரஸ் கூட்டணி, ஆர்ஜேடி கூட்டணி வெற்றி பெற்றாலே போதும். நீங்க பிஜேபி மெஜாரிட்டிக்கு சர்வசாதாரணமா போயிடும். அப்போ மகாராஷ்டிராவை சேர்த்துங்க. மகாராஷ்டிராவில் 48க்கு 41 ஜெயிச்சாங்க. அதுல 23 சீட்டு வந்து பாஜக மட்டும். அப்போ இந்த முறை அதற்கான வாய்ப்பே இல்லைன்னு ஒரு மிக நன்றாக தெரியுது. கர்நாடகாவில் அதே போலதான் நிலைப்பாடு. கர்நாடகாலையும் சென்ற முறை வந்து ஜெயிச்ச 28க்கு 26, 25 இந்த முறை வராது. அப்போ வந்து நீங்க நிச்சயமாக வந்து அங்கேயும் ஒரு பெரிய பின்னடைவு சேர்ந்துறீங்க. ஒருவேளை நீங்கள் சொல்வது போல வந்து பாஜக கிளைம் பண்றது மேல ஆந்திராலையும் இல்ல ஒடிசாலையும் இல்ல ஒருவேளை மேற்கு வங்கத்தில் தாங்கள் சிறப்பாக செய்யறதா அவங்க சொல்றாங்க. அந்த 18-24 உயரும், இது அம்மையார் மம்தா பானர்ஜியோட திரிணாமுல் காங்கிரஸ் 18 குறையலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இங்கெல்லாம் அதை பேலன்ஸ் பண்ணாலும் கூட நிச்சயமாக அந்த எண்ணிக்கை அவங்க தொடர்றது தெரியல. ஏன்னா இங்க ஏற்படக்கூடிய இழப்புன்றது மகாராஷ்டிராலையும் பீகார்லையும் உத்தரப்பிரதேசத்திலையும் அதே போல வந்து சத்தீஸ்கர், இதுல நம்ம சேர்க்க மறந்துட்டது ஹிமாச்சல் பிரதேஷ், ஹரியானா. ஹிமாச்சல்ல 4 தான், ஹரியானால 10 சீட்டு, பஞ்சாப்ல 1 சீட்டு தேராது பிஜேபிக்கு. அப்போ ஹிமாச்சல் பிரதேசத்துல வந்து 10 சீட் அங்க ஆட்சியே நேரத்துக்கு கலைச்சிருக்கணும். மெஜாரிட்டி இல்லாமல் ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் ஃப்ளோர் டெஸ்ட் நடத்தாம ஒரு ஆளுநர் சட்டத்துக்கு புறம்பாக அப்படியே காலந்தாழ்த்திட்டு இருக்காரு. அங்கே கூட்டணி கட்சி நாங்கள் ஆதரவை பின்வாங்குறோம்னு சொல்லி வித்ரா பண்ணிட்டாங்க. காங்கிரஸ்க்கு இன்னும் எதிர்கட்சிக்கு ஆதரவுன்னு அனௌன்ஸும் பண்ணியாச்சு. ஆனால் அங்கே அரசு இன்னும் தொடர்ந்துட்டு இருக்கு. இதெல்லாம் மக்கள் கோபத்தில் ஏற்கனவே பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே தேர்தல் நடக்குது.
அப்போ அங்கே இருக்கக்கூடிய 10 சீட்டுகள்ன்றோட நிலைமை மிக பரிதாபம் தான். டெல்லியிலையும் சென்ற முறை வந்த 7க்கு 7 வருமானு தெரியல. குறைந்தபட்சம் பாதி குறைஞ்சா கூட பாஜக 4 ஜெயிச்சா கூட 3 சீட் வந்து இந்தியா கூட்டணிக்கு ஆப்புக்கோ காங்கிரஸ் 2வது யாரோ ஒருத்தருக்கு வரப்போகுது. அப்போ இந்த எண்ணிக்கை நீங்கள் கணக்கில் எடுத்து பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா பாஜக 220, 30 தாண்டறதுக்கான வழியே இல்லை, தெரியல. ஏன்னா அவங்களோட கூட்டணி யாரும் கிடையாது. இருக்கக்கூடியது ஒரே ஒருவர் நிதிஷ்குமார் ஒருத்தர் தான் கட்சியா. மித்ததெல்லாம் உடஞ்சி வந்த பிரேக்அவே ஃபேக்ஷன் தான். அஜித் பவார், இல்லைன்னா இவர் ஏக்நாத் ஷிண்டே, அது எல்லாமே உடஞ்சி வந்தது தான். ஒரு பிஆர்எஸோட பலவீனத்தினால மேபி அந்த 4 சீட்டு சென்ற முறை ஜெயிச்ச 4 சீட்டு 5 ஆகலாம், இல்லை 4லேயே நிற்கலாம் அப்படின்ற ஒரு கணிப்பு இருக்கு இங்கே தெலங்கானாவில். ஆனால் அதே சமயம் பிஆர்எஸ் பெற்ற தொகுதிகள் இந்த தடவை காங்கிரஸுக்கு பெருவாரியாக போகுதுன்ற அங்கே வலுவாக இருக்குது ரேவந்த் ரெட்டி அரசு. அப்போ அங்கேயும் ஒரு பெரிய வெற்றி, கர்நாடகத்தில் ஒரு பெரிய வெற்றி, ஓரளவிற்கு ரொம்ப பெரிய வெற்றி வேண்டியல. சென்ற முறை வேண்டியது டபுள் ஆனால் பிஜேபியோட சீட்டுகள் பாதியாகி அது பாதி காங்கிரஸுக்கு வந்தாலே போதும். பாஜகவோட எண்ணிக்கை சர்வசாதாரணமாக 220 சுருக்கி விட்டுரும். இது சிம்பிள் அரித்மெட்டிக். இதை பல காரணங்கள் சொல்லலாம். ஆனால் ஒரு அலை இல்லாத மக்கள்கிட்ட ஒரு சலிப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல கீழே கிரவுண்ட்ல வந்து இவ்வளவு பெரிய விஷயங்கள், பொலிட்டிக்கல் அண்டர் கரண்ட், இத்தனை விஷயங்கள் மக்களுக்கு பிரச்சனை இருக்கு. அப்புறம் கூட்டணி வந்து சிங்க்ரனைஸ் ஆகாதது பாஜக பிரச்சனை இருக்கு. அதாவது இவங்க ஜேடியும் பிஜேபி கூட்டணி வந்து பீகார்ல வந்து ரொம்ப சுவிட்சமா சிறப்பாலாம் இல்லை. அங்கே பல்வேறு எதிர்ப்புகள் இருக்கு. பயங்கரமான ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு நிதிஷ்குமாருக்கு. அவர் தான் வந்து பாஜகவுக்கு பாதகமாக அங்கே போக போறாருன்னு சொல்றது. மிக மிக வலுவா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு தேஜஸ்வி. அங்கே அவருக்கு கூட்டம் அப்படியே அள்ளுது. அது வாட்டுக்குள்ளா மாறும் எந்த அளவுக்கு தெரியல. ஆனால் களத்தில் வந்து ஒரு ஒரு கம்ப்ளீட் ஷிஃப்ட் தெரியும். அமைதியை தாண்டி நீங்க 2 மாதத்துக்கு இருந்த பாஜக 300, 400ன்னு சொன்னதெல்லாம் போச்சு. இன்னைக்கு வரக்கூடிய அத்தனை செய்திகளும் ரொம்ப நீங்க இதுக்காக சொல்லலாம். ராகுல் காந்தி, அகிலேஷ் சொல்றாரு, ராகுல் காந்தி சொல்றாருன்ட்டு 50 சீட்டை உத்தரப்பிரதேசில் ஜெயிக்கிறாங்கன்னு சொல்றதுல எனக்கு நம்பிக்கை இல்லை. 50 சீட்லாம் இந்தியா கூட்டணி ஜெயிக்காது. 50 சீட்டில் வந்து இந்தியா கூட்டணி உத்தரப்பிரதேசத்தில் ஜெயிக்குதுன்னா பிஜேபி 100 சீட்டுக்கு போயிடும். இந்தியா ஃபுல்லுமே 100, 150 கூட தொடாது, அதுக்கும் கீழே போயிடும். அதான் கலை யதார்த்தம். அது அப்படின்னா உண்மையிலே ஒரு பெரிய வேவ் மோடிக்கு எதிராக, பிஜேபிக்கு எதிராக இருக்குன்னு அர்த்தம். அது வந்து களத்தில் தெரியலன்னா நம்ம 2004 போல வந்து அந்த வேவை ப்ரெடிக்ட் பண்ண தவறிட்டோம் தான் நம்ம சொல்லணும். ஆனால் எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை. ஒரு 50 சீட்டுகளை இந்தியா கூட்டணி உத்தரப்பிரதேசில் பெறும்னு நான் நினைக்கல. ஆனால் குறைந்தபட்சம் வந்து பாஜக சென்ற முறை எடுத்து 64, 54ஓ 50ஓ குறைவதற்கான வாய்ப்புகள் தென்படுது. அப்படிதான் களத்திலிருந்து அங்கே இருக்கக்கூடிய எல்லா ஊடகவியலாளர்கள், பொலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருமே சொல்றாங்க. அப்போ இந்த மித்த மாநிலங்களும் கணக்கு எடுத்து போட்டால் அந்த பலவீனங்கள் வந்து ஆப்வியஸாக ரொம்ப ரொம்ப பால்பபிள். அதில் இதை தாண்டி பாஜகவுக்கு ஏன் வந்து அந்த 50 சீட்டு உத்தரப்பிரதேசில் கொடுக்குறோன்னா, அந்த 5 வருடங்களுக்கு அந்த ரேஷன் கொடுக்கறது, அப்புறம் பெண்களுக்கான சில திட்டங்கள் போட்டிருக்கு. இந்த தேர்தலை பொறுத்தவரைக்கும் முக்கியமாக வந்து பெண்களுடைய வாக்குகள் மிக மிக முக்கியம். அது மத்திய பிரதேசத்திலே பார்த்தோம். மீண்டும் ஆட்சிக்கு வந்து சிவராஜ் சிங் சௌஹான் தலைமையில் நின்னப்போ அவரை முதல்வர் ஆக்கலினாலும் கூட அவர்கள் வெற்றி பெற்றதுக்கான முக்கியமான ஒரு காரணம் பெண்களுக்கு சாதகமான திட்டங்கள் கொண்டு வந்து கடைசியில் அந்த 1500 ரூபாய் கொடுத்து ஒரு திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணது எல்லாமே பெரிய வந்து செல்வாக்கு அவர்களுக்கு உயர்த்துச்சு, அவர்களுக்கு வாக்குகளை பெற்று தந்துச்சு. அப்போ அந்த பெண்கள் வாக்குகளில் வந்து எப்படி மாறப்போகுது, அப்புறம் ஏழை, ஏன்னா காங்கிரஸினுடைய கேம்பெயின், இந்தியா கூட்டணியோட கேம்பெயின் நல்லா இருக்கு. கீழ்மட்ட மக்கள், அதாவது இப்போ பொருளாதார ரீதியாக, சமூக ரீதியாக பின்தங்கி இருக்கக்கூடிய, இல்லை ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய பெண்களை மையப்படுத்தி, இல்லைன்னா மக்களை மையப்படுத்தி, வாக்காளர்களை மையப்படுத்தி அவங்களோட வாக்குறுதிகள், பேச்சுக்கள் இருக்கு. மாறா இலவசமா பஸ்ஸில் போனால் வந்து மெட்ரோ ரயிலில் வர்ற ஆட்களோட எண்ணிக்கை குறைஞ்சதுன்னு ஒரு பிரதமர் பேசுகிறார். இதையெல்லாம் மக்கள் ரசிக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதே போல் வந்து எம்என்ஆர்இஜேக்கு வந்து குறைச்சிவிட்டு அப்புறம் வந்து நீங்கள் கொடுக்குற திட்டங்களை ரசிக்கிறத வந்து மக்கள் என்றைக்குமே ரசிக்க மாட்டாங்க. ஸோ அங்கே தான் வந்து பிஜேபி தவறு செய்யுது. அதையும் மீறி வந்து கிடைக்குன்னா அந்த 5 கிலோ இலவசமாக வந்து ரேஷன் தர்றாங்கல்ல 5 ஆண்டுகளுக்கு 81 கோடி பேருக்கு, அது வந்து பாஜகவை காப்பாற்றும். அதே போல் டிரெக்ட் பெனிஃபிட், சில நேரடியாக வந்து கொடுக்கக்கூடிய சலுகைகள் இருக்கு இல்லையா, பணங்களை கிரெடிட் பண்ணுறது, அது போன்ற திட்டங்கள், சுயோதவி குழுக்களுக்கு கொடுக்கக்கூடிய திட்டங்கள், இதெல்லாம் பாஜகவை காப்பாற்றுறதுனால தான் அந்த 50 சீட்டுகளாவது கண்டிப்பாக வந்து அவங்க ஓரளவுக்கு பெற்றுருவாங்க உத்தரப்பிரதேசில், என்னால் உறுதியாக சொல்ல முடியுது. பொறுத்து வந்து பார்ப்போம் முடிவுகள் எப்படி இருக்குன்னு. உங்கள் நேரத்துக்கு நன்றி.